எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுப்போம், உள்ளே போட்டுப்போம் இல்லையா? ஆமாம் தானே, தூர போட மாட்டோம். அதே மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, காய்ச்சின கூழை, கருப்பான கூழை குடிச்சிட்டு அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக கூழ் செஞ்சு வச்சிருக்கு. அந்த கூழை குடிக்கவும் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, இளமை திரும்பி வந்துச்சு அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிச்சு. உடனே இந்த வைத்தியர், ஆஹா 20 வருஷமா நான் அந்த குச்சியை தான் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண அந்த குச்சியனா, உங்களுக்கு அடுத்தது கூழ் காய்ச்சும் போது விறகு பார்த்தேன், அந்த குச்சியை வச்சு என்ன செஞ்சுட்டேன், நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சா? இப்போ இதில் யாருக்கு லாபம் பாருங்களேன் இல்லையா? அதனால தான் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தெரியாம என்ன செய்யக்கூடாதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. செஞ்சா ஒண்ணு லாபம் கணவனுக்கு, இல்ல நஷ்டம் மனைவிக்கு, இல்ல நஷ்டம் கணவனுக்கு, லாபம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அதனாலதான் என்ன, அவங்க வீட்டுக்காரரை பார்க்கணும். அப்படியே கண்களையே பாருங்க, கண்களையே பாருங்க. இப்ப ஆண்கள் நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் எனும் புனிதமுள்ள இணைப்பின் மூலம்